வணக்கம் சார். வணக்கம். இதை சொல்லலன்னு ரொம்ப பேர் கோச்சுக்கிறாங்க. இப்போ வாயில் என்ன கொலக்கட்டையா இருக்குது, ஒரு வணக்கம் சொன்னா என்ன உனக்கு கேட்டு நான் ஏன் வருது? ஐயோ சார், என்ன சார் நீங்க? சார், இப்போ பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தஷ்வந்த் விடுதலை என்னன்னா 2017ஆம் ஆண்டு 6 வயசு சிறுமியை எரித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு எரித்து கொலையும் பண்ணியிருக்காங்க சார். அவருடைய பெற்ற தாயே கொலை செய்ததாக மும்பையில் மீண்டும் கைது செஞ்சிருக்காங்க. போதிய ஆதாரங்கள் இல்லை, அதனால மரண தண்டனையை ரத்து செஞ்சிருக்காங்க சார். விடுதலையும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை அவரை ரிலீஸ் பண்ணியாச்சு சார். இந்த கொலைக்கெல்லாம் இவர் தான் ஆதாரம், நீ நிரூபிக்கலையப்பாங்கிறத கேள்வி. டிஎன்ஏவை ஒத்து போடலையம்மா, எப்படி எதை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒரு கற்பழிப்பு கேஸில் அந்த ஆணுடைய விந்து அதில் இருந்ததுன்னா அந்த விந்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஎன்ஏவும் இந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கு ஆளானுடைய டிஎன்ஏவும் ஒத்து போனால் தான் குற்றம் நிரூபிக்கப்படும். அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் அதுதானே வருது. மரபணு சோதனை பண்ணி செமன் மூலமா தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அடையாளத்தை அழிக்க பார்த்திருக்கான். தன்னுடைய டிஎன்ஏ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கற்பழிச்ச பிறகு அந்த எதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு போயிட்டான் கொலைகாரங்கிறது டயலாக். அப்போ நிறைய விஷயங்கள் இவங்க சேகரிச்சிருப்பாங்கல்ல, அப்போ அந்த மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க சார் போயிருக்கும்? அதைத்தான் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் போதுல, இந்த கோர்ட் இதெல்லாம் பார்க்க நானே கேட்கிறேன் போது ஒரு நீதிபதி கேட்டு தெரிஞ்சிருக்காது நீதிபதிக்கு. இல்லை அந்த நீதிபதிக்கு அந்த குற்றவாளி நீங்கள் சொல்கிற குற்றவாளின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? சொந்தக்காரனாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எப்போ நெகட்டிவ் வருதோ அந்த அப்பவே நிரபராதி ஆகிடும். அதுதான் நம்ம பச்சையான ஆதாரம். ஒரு கொலை பண்ணிட்டான்னு முடிவு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் கிடைச்சவனை பிடிச்சிக்கிட்டீங்க, கொலைகாரம் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம் சார். இது எப்படி சார் அப்போ போலீஸ் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏன்னு ஒருத்த கத்தி எடுத்துக்கிட்டோன்னு நமக்கு என்ன அவன் சொல்லி அவன் போவானே கூடிய யாரும் வரமாட்டாங்க. பாலியல் வழக்கை நிரூபிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. இந்த துறையை சேர்ந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணாக பார்த்து ஒரு ஆணை ஒரு பாலியல் பண்ணான்னு சொல்லி அனாவசியமாக குற்றச்சாட்டிட முடியும். ஆணோட வக்கீல் கண்ட கேள்வி கேட்பான், அதுக்கு கற்பழிப்பே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு கேவலமான கேள்விகள் கேட்பேன். சமாளிப்பீங்களா நீங்கள்? காது கொடுத்துக்க. ஜட்ஜஸே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு. ஒரு இந்திரான்னு ஒரு படம் ஒன்று பார்த்தீங்கன்னா, நாசர் வக்கீலாக வர நாசர் கேட்குற கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எங்கே கையை வச்சான் அப்படின்னு கேட்போம். நீ உங்கள் அம்மா கிட்ட எங்கே பிறந்தியோ அந்த இடத்துல கையை வச்சான் பதில். தொடையை தடவிக்கிட்டே தான் பேசுவார். அப்போ அந்த கதாநாயகி சொல்லுவார், மாமாவுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கன்னாவே பாசம் ரொம்ப ஜாஸ்தி, எங்கெங்கெல்லாம் தொட முடியுமோ அங்கெல்லாம் தொட்டு அனுபவிக்கும். அந்த காலத்துலேயே சில நேரங்கள் சில மனிதர்கள் மிக பிரமாதமான நாவல் இந்த வக்கரத்தை தான் எழுதினார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இதை சொல்லலன்னு ரொம்ப பேர் கோச்சுக்கிறாங்க. இப்போ வாயில் என்ன கொலக்கட்டையா இருக்குது, ஒரு வணக்கம் சொன்னா என்ன உனக்கு கேட்டு நான் ஏன் வருது? ஐயோ சார், என்ன சார் நீங்க? சரி, இப்படி கும்பிட்டாவே பெரிய பெரிய வணக்கம் நான் நினைச்சேன். அந்த ஆளு கண்ணு தெரியாதவங்க போட்டுருக்கு. நீங்க வணக்கம்னு சொல்லணும்னு அவ்வளவு பேர் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. என்ன குறைஞ்சு போறது ஒண்ணு இல்லை. ஃபைன் சார். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் வணக்கம். சார், இப்போ பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தஷ்வந்த் விடுதலை என்னன்னா 2017ஆம் ஆண்டு 6 வயசு சிறுமியை எரித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு எரித்து கொலையும் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் இல்லாம தஷ்வந்த் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில அவருடைய பெற்ற தாயே கொலை செய்ததாக மும்பையில் மீண்டும் கைது செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் சிறுமியை இது மரண தண்டனை ரத்தானது. இது எப்படி அப்படின்னா, சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக தஷ்வந்துக்கு எதிரான முறையான ஆதாரம் இல்லை. நெக்ஸ்ட், ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் இருப்பது தஷ்வந்த் தான் என்பதை முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை.
குற்றம் நடைபெற்ற இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளும் குற்ற சம்பவத்துடன் ஒத்துப்போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போதிய ஆதாரங்கள் இல்லை, அதனால மரண தண்டனையை ரத்து செஞ்சிருக்காங்க சார், விடுதலையும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்த அவரை ரிலீஸ் பண்ணியாச்சு சார். இது எப்படி சார் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இது உண்மையாவே 6 வயசு ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமையை செஞ்சு எரிச்சு கொலை பண்ண ஒரு விஷயம் எப்படி சார் சாதாரணமா எடுத்துக்கணும்? அது கொடுமையான விஷயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கேள்வி நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கல, அதை இவர் தான் பண்ணாராங்கிறதான் கேட்குறாங்க. அந்த கொலையை அவங்க நியாயப்படுத்தலை, அவங்க அந்த அம்மாவை கொண்டதை நியாயப்படுத்தலை. இந்த கொலைக்கெல்லாம் இவர் தான் ஆதாரம் நீ நிரூபிக்கலையப்பாங்கிறதான கேள்வி. டிஎன்ஏவை ஒத்து போடலையம்மா, எப்படி எதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? அது நமக்கு ஒரு கற்பழிப்பு கேஸில் அந்த ஆணுடைய விந்து அதில் இருந்ததுன்னா அந்த விந்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிஎன்ஏவும் இந்த கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கு ஆளானவனுடைய டிஎன்ஏவும் ஒத்து போனால் தான் குற்றம் நிரூபிக்கப்படும். நான் எத்தனை தடவை போயிருக்கிறேன் கோர்ட்டுக்கு. நான் அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் அதுதானே வருது, டைலாக அதுதானே. தன்னுடைய டிஎன்ஏ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கற்பழித்த பிறகு அந்த இதெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான் கொலைகாரங்கிறது டைலாக். அது அம்மா அந்த கொலைக்கு வந்து குற்றவாளி நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட வந்த ஒரு ஆடு தான் குற்றவாளிங்கிறத நீங்கள் நிரூபிக்கலையம்மா, அவரை விட்டுட்டான்னு சொல்லாதீங்க. அப்போ குற்றம் பண்ணாங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கலையே. அப்போ இவங்க அவர் கைது பண்ணும்போது அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இவங்க சேகரிச்சிருப்பாங்கல்ல, அப்போ அந்த மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க சார் போயிருக்கும்? அதைத்தான் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் போதுல, இந்த கோர்ட் இதெல்லாம பார்க்க நானே கேட்கிறேன் போது ஒரு நீதிபதி தெரிஞ்சிருக்காதா நீதிபதிக்கு? இல்லை அந்த நீதிபதிக்கும் அந்த குற்றவாளி நீங்கள் சொல்கிற குற்றவாளின்னு சொல்கிற ஒரு ஆளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? சொந்தக்காரன் அவன் அந்த ஆளை விடுதலை பண்ணுறதுல நீதிபதிக்கு என்ன லாபம்? ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு தொழிலதிபராகவோ இருந்தாங்கன்னா சரி, அவங்கக்கிட்ட ஏதோ காசு வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் மாறி போச்சுன்னு ஏதாவது நீதிபதி மேலே பழி போடுறதுக்கு வாய்ப்பு. ஆளை பார்த்தா ஒரு அன்னாட காட்சி மாதிரி இருக்குது, சைக்கோ மாதிரி இருக்கிறான். ஏதோ அவன் வந்து பண்ணாங்கிறதுல நீதிபதிக்கு என்ன லாபம் இருக்குது? மோட்டிவ் என்ன இருக்குது? ஒரு ஜட்ஜு அவனை குற்றமற்றவன்னு வந்து விடுதலை பண்ணுறதுக்கு யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா? இல்லை சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்தபடி தானா? இல்லை அரசியல்வாதியா என்ன அவன்? சரி சார், நீங்க சொல்ற ஒரு ஆர்டினரி மனுஷன், அவனுக்கு கூட முடியாதுன்னு கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தது இல்லையே, எதுவுமே ஆதாரமே இல்லையே. டிஎன்ஏ டெஸ்ட் எப்போ நெகட்டிவ்னு வருதோ அந்த அப்போவே அவன் நிரபராதின்னு ஆகிடும். அதுதான் நம்ம பச்சையான ஆதாரம். ஒரு குழந்தைக்கு அப்பா நான் இவன் தான் அப்படின்றதுக்கு ஆதாரமே வந்து அந்த டிஎன்ஏ தான் பார்க்குறோம். குழந்தையுடைய டிஎன்ஏ அவனுடைய டிஎன்ஏ ஒத்து போச்சுன்னா எஸ், அது ஒரு ஆதாரம் தான். அந்த மொசைக்கு எல்லாம் பார்க்கணும், எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஒரே குரோமோசோம் ஒரே பேட்டர்ன்ல இன்னொரு டிஎன்ஏவும் இருக்கலாம். அதையும் நம்ம இது பண்ணுறதுக்கு இன்னைக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற இது பண்ண அதுக்கு வசதி இல்லையே சார், அந்த அடிப்படையில் தான் நம்ம இது பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா சந்தேகம். சார் இந்த 8 வருஷமா அப்போ இவங்க என்ன சார் பண்ணியிருப்பாங்க? 8 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க, டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ண பார்த்துருக்காங்க, இல்லை கிடைக்கல. அதனால தான் ஃபெயில் ஆயிருது கோர்ட்டில். அப்போ இவங்க வந்து கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றதுக்கான கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் கொடுங்க. கொலை பண்ணிட்டான்னு முடிவு எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் கிடைச்சவனை பிடிச்சிக்கிட்டீங்க, கொலைக்காரன் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சார். இது எப்படி சார் வந்து அப்ப போலீஸ் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்? 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான சார். சந்தேகத்தின் பேர்ல தான். அப்ப இப்ப எத்தனை வருஷமா 8 வருஷமா போலீஸ் பல சமயங்கள்ல இதா இருக்கு. இப்போ ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல கொல்லப்பட்டா, பட்ட பகல்ல 1000 பேத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டா. எவனோ ஒருத்தன் ஓடனா ஸ்ருதி சார் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சாங்க. அவன் வந்து அவனை பத்தி ஏதாவது விவரம் வர்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஒயரை கடிச்சு ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒன்று அந்த செய்தி வெளியே வரல. அவன் தான் அந்த கொலைகாரனாங்கிறது இன்னைக்கு ஒன்று யாருக்கு தெரியும். ஆனா அவன் சிசிடிவி காட்சியில அவன் நடந்து போறது வந்து அது வச்சுதான் சார், அதுவே அதை பேஸ் பண்ணி அவன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரத்தை காணும். அவன் கொலை பண்ணிட்டு அந்த ட்ரெயின் எல்லாம் வரும்போது அவன் அந்த பக்கம் போகவே முடியாதுங்கிறாங்க. எப்படி போயிருப்பான்? பார்த்துருக்காங்க சார், கேஷ்லாம் நடந்து போனதே மக்கள் பார்த்துருக்காங்க சார். அது டிஃபரெண்ட் டைமில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பெரிய புறநானூற்று வீரமெல்லாம் பேசுவோம்.
நிஜமாக ஒரு கொலைகாரம் வந்துட்டான்னா நம்ம புறநாட்டு உயரமெல்லாம் காற்றுல போயிடும். அதை ஞாபகம் வச்சு ஏன்னு ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன அவன் சொல்லி அவன் போவானே ஒழிய யாரும் வரமாட்டான். சத்தம் போட்டு வாங்கி வேற வச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கிட்ட அவனே வந்து டேய் அப்படின்னு கையை வாங்கினாங்க, சரிப்பா நமக்கு என் தலை எடுத்து அப்படிதான். அதுதான் நம்முடைய ஆட்டிடியூட். அதுதான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஆட்டிடியூட். நமக்கு எதுவும் பிரச்சனை வந்து நமக்கே வம்பு, யாருக்காக போய் நான் சாக முடியாதுமா. அதுதான் இன்னைக்கு மனித இயல்பே அதுதான். மனித இயல்பே அதுதான். யாருக்காக நான் எப்படி சாவேன்? யுத்த காலத்தில் தான் நம்ம வந்து சாவறோம்னு சொல்லிட்டு போகிறோம். உயிர் போகும்னு தெரிஞ்சு சண்டைக்கு போகிறோம். அந்த ஒரு இடத்துல தான் வீரத்தை காட்டணும். வீரத்தை இல்லை, வேற வழி இல்லை. திரும்பி பொழைச்சி உயிரோட திரும்பி போனால் அதை விட கேவலம் என்ன இருக்குன்னு சொல்லி செத்து போகிறவங்கள இருப்பான். அது யுத்த காலத்தை தவிர அவரை எங்கேயுமே நீங்கள் வந்து அசல் வீரத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி சார், ஓகே. இப்போ இந்த தஷ்வந்த் கேஸ் வந்து இப்போ இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாதிரியான எவ்வளவோ அதுக்கப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஜெயிலில் அரெஸ்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு சார். அப்போ சீக்கிரம் அதுக்கெல்லாம் வந்து உடனடியாக ஒரு ஆதாரம் வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கேட்டுக்குமா, பாலியல் வழக்கை நிரூபிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது. அந்த துறையை சேர்ந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணாக பார்த்து ஒரு ஆணை வந்து ஒரு பாலியல் பண்ணான்னு சொல்லி அனாவசியமாக குற்றம் சாட்டிட முடியும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், சில பெண்கள் அது மாதிரி வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன், அவங்க சம்மந்தப்பட்டவங்கிட்ட சொல்லிவிடுவேன். சாட்சிக்கு எங்களை தான் கூப்பிடுவாங்க. பெரிய சாட்சி இல்லை, எங்களுக்கு பெரிய இந்த சாட்சி இல்லை, ஆனால் சாட்சிக்கு நாங்கள் போய் நிற்கணும். அதனால என்ன ஆதாரம் இருக்கு? நான் சொல்லிவிடுவேன். அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஆணோட வக்கீல் கண்ட கேள்வி கேட்போம், அதுக்கு கற்பழிப்பே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு கேவலமான கேள்விகள் கேட்போம். சமாளிப்பீங்களா நீங்கள்? அப்படியே சமாளிக்க முடியும். அதையும் பரவாயில்ல பார்த்துட்றேன்ற ஒரு துணிச்சல் இருந்தால் இந்த கேஸை போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவனை பிடிக்கலைங்கிறதுக்கு வேறு காரணங்கள் காட்டுங்க. இந்த கேஸை வச்சுக்கிட்டு சுலபமாக வாங்கிட்டு போவாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் எல்லாமே அந்த அட்வைஸ் தான் கொடுப்போம். இப்படி தான் கேட்பாங்கன்னு இல்லைம்மா, காது கொடுத்துக்க. ஜட்ஜஸே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு. சில பெண்கள் வந்து அந்த வக்கீலை பற்றி சொல்லுவாங்க, இதே டிகிரியை கேன்சல் பண்ணி வச்சாக்குறாங்க அளவுக்கு போகும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அந்த அளவுக்கு போவாங்க. ஒரு இந்திரான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நாசரும் ரேவதியும் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஜெயராமன் ரேவதி. ஆமா சார். நாசரும் அந்த வக்கீலா வர நாசர் கேட்குற கேள்வியெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுதான் ரியலான ஒரு அதுதான் நடக்கிறது. அதைத்தான் அந்த கதாசிரியருடைய அற்புதம், திறமை. ஆபாசமான கேள்விகளை, அந்த கேவலமான கேள்விகளை அந்த வக்கீல் கேட்பார். அதுக்கு அவன் லாங்குவேஜ்லேயே இந்தம்மா பதில் சொல்லு, எங்கே கையை வச்சான் அப்படின்னு கேட்பார். நீ உங்கள் அம்மா கிட்ட எங்கே பிறந்தியோ அந்த இடத்துல கையை வச்சான் பதில். அப்போ தான் அந்த எதிர் வக்கீலுக்கு ஷாக் அடிக்கும். அது மாதிரி எல்லாம். ஆனா 6 வயசு குழந்தைகிட்ட என்ன சார் வந்து அப்படியான ஒரு இப்போ இந்த சம்பவம் அதுக்கப்புறமா எவ்வளவோ சம்பவங்கள் குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை பண்றதை பார்த்துட்டோம்ல சார். அது அந்த குழந்தைங்க லொலிதான்னு ஒரு நாவல், விளாடிமிர் நாபகோவ்னு ஒரு ரஷ்யன் ஆத்தர் எழுதின நாவல், உலக பிரசித்தி பெற்ற நாவல். 60களில் வந்து அதை கையில் வச்சுக்காதவனே கிடையாது. 2 நாவல் அப்போ அந்த டைமில். ஒன்று டாக்டர் ஜிவாகோ, இன்னொன்று வந்து லொலிதா. 2மே ரஷ்யன் ஆத்தர் எழுதுது. டாக்டர் ஜிவாகோவுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது. இது வந்து ஆல் டைம் பெஸ்ட் செல்லரில் வந்தது. என்ன தெரியுமா கதை? ஒரு அழகான சின்ன பொண்ணு, 13 வயசு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அடையிறதுக்காக அவங்க அம்மாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எய்ம் வந்து இந்த பொண்ணு. அதை ஜஸ்டிஃபை பண்ணி எழுதுறான். அந்த நாவலை வாங்கி படித்து பாருங்க. நல்ல பருவத்துக்கு வந்த ஒரு பெண் கொடுக்குற சுகத்தை விட பருவத்துக்கு வராத இந்த சிறுமி கொடுக்குற சுகம் என்னான்னு ஒரு சாப்டர் வரும் பாருங்க. படிச்சிங்கன்னா எல்லாருமே சின்ன பொண்ணு தான் கிடைக்கும்னு நினைப்பாங்க. சரி, இது என்ன சார் பேன் பண்ணணும்? நாங்கம்மா கண்டிப்பா இதை பேன் பண்ணுவோம். இப்போ நீங்க பேசுறதே நாங்க கண்டிப்பா இதை பேன் பண்ணணும். நாங்க கடைசியில் பேன் பண்ண முடியல, நிறுத்திட்டா. கடைசியில் பேன் பண்ணாங்க. அது பேன் பண்ணும்போது இப்போ உலகம் பூரா அந்த நாவல் வாங்கி கைக்கு வந்து. சார், குழந்தைங்களை அப்படின்றது ஒரு குழந்தைங்களாவே பார்க்க முடியாதா சார்? எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இது வந்து மன வக்கரம், பெர்வர்டட் மைண்ட். இந்த பெர்வர்டட் மைண்டை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதில்ல. சைக்காட்ரிஸ்ட் அது வந்து ஒரு டிசீஸாக தான் சொல்கிறோம்.
சார் இப்போ சின்ன வயசுல வந்து இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மாமா, அத்தை, பெரியம்மா, சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா குழந்தைங்களை வந்து விட்டுட்டு போற காலம் இருந்தது இல்ல சார்? இந்த காலத்துல இருந்தது இல்லைன்னு சொல்லல. இப்படிப்பட்ட ஆட்களும் அதுங்க இருக்காங்க. அதைத்தான் நம்ம யோசிக்கணும். சில நேரங்கள் சில மனிதர்கள் படத்துல என்ன காட்டுறாரு ஜெயகாந்த பாருங்களேன். அந்த படத்துல சொந்தக்கார பொண்ணு, அவ சின்ன பொண்ணு லட்சுமி, இந்த ஒய்ஜிபா யாரோ ஒரு இவர் போர்னு சொன்னால் யாரோ ஒரு பெரிய நடிகர் தான் ஆக்ட் பண்ணுவார் அந்த ரோலில். தொடையை தடவிக்கிட்டே தான் பேசுவார். அப்போ அந்த கதாநாயகி சொல்லுவார், மாமாவுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கன்னாவே பாசம் ரொம்ப ஜாஸ்தி, எங்கெங்கெல்லாம் தொட முடியுமோ அங்கெல்லாம் தொட்டு அனுபவிப்பார். இதான் அந்த காலத்துலேயும் சில நேரங்கள் சில மனிதர்கள் மிக பிரமாதமான நாவல் இந்த வக்கரத்தை தான் எழுதினார். இந்த அதே மாதிரி லேடி சாட்டர்டைஸ் லவர்ங்கிற ஒரு நாவல் முதல் வந்து ஆங்கிலத்தில், அதாவது ஒரு 20ஆம் நூற்றாண்டுகளில் தடை செய்யப்பட்ட புத்தகம். செக்ஸில் வந்து கெட்ட வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தின புத்தகம். அது வரலும் அது வந்து செக்ஷுவலி அசால்ட்டட் அந்த மாதிரி டீசெண்டாக போடுவாங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு புரியும் என்ன, அது ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணாங்க. அதனால் அந்த புக்கை வந்து பேன் பண்ணாங்க. என்ன கதைன்னா, பெரிய பணக்காரன்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் அதாவது லார்ட் சேட்டர்லி, அவனை கல்யாணம் பண்ணிட்டாரு. இவன் லேடி சேட்டர்லி ஆகிறான். அவன் வந்து பாரிசு வாயில் வந்து இடுப்பு கீழே ஒன்றும் பண்ண முடியாது. இது இம்பார்ட்டன்ட். வீல் சேரில் இருக்கான். அவன் முன்னாடியே அவன் வீட்டில் இருக்கிற கார்டனர் தோட்டக்காரனோட அவன் செக்ஸ் வச்சுக்கிறான். அவன் முன்னாடியே, ஏன்னா அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், பழி வாங்குறான். அதான் கதை. அதில் வந்து அப்படியே அந்த கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு அப்படியே எழுதுனாங்க. என்ன ஆச்சுன்னா புக்கை பேன் பண்ணிட்டாங்க. திருட்டுத்தனமாக பிளாக்ல அந்த புக்கு விற்கிது. அன்எக்ஸ்பெர்கேட்டட் எடிஷன், அதாவது எந்த தடையும் இல்லாத முழு புத்தகம் அப்படி சொல்லி பேப்பர் பேக். அது வந்து பவுண்டு, இதாட்ட திக் அட்டை போட்ட புக்கு. இது வந்து பேப்பர் பேக்கில் வந்து மலிவு பதிப்பாக போட்டு அதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து படித்தாங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா, செக்ஸ்ல இருக்கிற பெர்வர்ஷன் இதெல்லாம். ஃபைன் சார். இப்போ இது ஆண்களுக்கு மட்டுமே தான் இந்த சரி சரி ஆண்களுக்கு மட்டுமே தான் இந்த வக்ர புத்தி இருக்கு. இப்போ பெண்களுக்குன்றது எதுவுமே இல்லை. பெண்ணுக்கு தான் வக்ர புத்தி இருக்கு. கணவனை பழி வாங்குறான். அது மாதிரி இப்போ இது வந்து ஒரு படத்துல வர்றதையும் ஒரு நாவல்ல வர்றதையும் தாண்டி இப்போ ரியல் லைஃப்லன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு சார். இந்த மாதிரியான ஒரு பெர்வர்ட்டடான ஒரு மைண்ட் பிடிச்சி இந்த மாதிரியான யாரையுமே கேஸ்ல எதுவும் அரெஸ்ட் பண்ணல சார்? இல்ல, அது இல்ல வெளியில தெரியலையா? இந்த குற்றத்தை அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லைம்மா. நீங்க அதை முதல்ல இருந்து அதான் சொல்றேன். இந்த குற்றத்தை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல, இவன் தான் குற்றவாளிங்கிறத தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. அது புரிஞ்சுது, அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். குற்றவாளியை வந்து தண்டிக்கணுங்கிறதுல வந்து கோர்ட்டு எந்த சந்தேகமும் வச்சுக்கல. இவன் குற்றவாளிங்கிறத நீ நிரூபிக்கலங்கிறதா இதுல இருக்கிற பிரச்சனையே. சரி, இப்ப இந்த மாதிரியான ஆட்கள் வெளியில வந்து அவன் வேட்டையாடு விளையாடு படத்துல என்ன அர்த்தம், அவன் அவ்வளவு சாமர்த்தியசாலியா இருக்கிறான். அதுதானே க்ளூவே அந்த படத்துல. விஷயம் தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்காங்க. நான் தான் இந்த டைலாக் பேசுறேன். விஷயம் தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கான். ஏன்னா அதுக்கு மேலே டாக்டருக்கு புத்தி போகல. அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருப்பாங்கிறது நான் அந்த கேரக்டர் சொல்லலை. கதாநாயகத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சவன் தான். ஒரு சர்ஜிக்கல் நைஃப் அதை அவ்வளோ சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் டைலாக். என்ன வெப்பன் அப்படின்னு கேட்பார் கமல் தான். வெப்பன் அப்படின்பாரு, சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்பார். நான் தான் பதில் சொல்லுவேன். அது அவ்வளோ சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் தான் அந்த கத்தியை வச்சு பயன்படுத்த முடியும். யாரும் ரொம்ப தெரிஞ்சோம். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. தான் கற்பழிச்சோங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடுவாங்கிறது தடையுமே இல்லாமல் செமன் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப விஷயம் தெரிஞ்சோம். அப்போ தான் இவனுக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு இவன் சம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற க்ளூ வரும். இது வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மீண்டும் மூணாவது தடவையாக சொல்கிறேன், அந்த குற்றத்தை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலை. குற்றவாளி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னு நீங்கள் நிரூபிக்கலை. இப்போ இந்த மாதிரியான பர்சன்ஸ் வெளியில வந்தா
இப்போ மக்கள் எப்படி வந்து ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து இல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்ல வாழ முடியும்? சொல்ல முடியாது. எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே தானே சார் முடியாது. இருக்கும். இது மாதிரியான ஒரு பர்சன் எல்லாம் வெளியில இருக்கும். அமெரிக்காவில் தான் போஸ்டன் ஸ்ட்ராங்லர்னு ஒரு பெரிய ஃபேமஸ் கிரிக்கெட் மாட்டு, அவனுக்கு இதே வேலையாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாக்கா பருவ பெண்கள் இருக்காங்கிற வீட்டுக்கு போக வேண்டியது. அங்கெல்லாம் அமெரிக்காவில் எப்படின்னாக்கா அந்த கதவுல அந்த ஒரு நாப் மாதிரி இப்படி ஒரு நீளமாக இது இருக்கும், இப்படி இப்படி இருக்கும். அது இப்படி பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிக்கும். அதனால் இப்படி இருக்கிறது வந்து கதவை திறக்கும்போது இப்படி தூக்கி விட்டு இது பண்ணுவாங்க. கதவை மூடும்போது இப்படி இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணலனாக்கா கதவு லாக் ஆகாது. இந்த பாஸ்டன் ஸ்லாங்கில் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்கு போய் பால் கொடுக்குற மாதிரியோ டெலிவரி பண்ணுற மாதிரியோ உள்ள அங்கே போய் திறப்பாங்க. அந்த நாபை திறந்து மேலே தட்டி வச்சிருவோம். அவங்க பாட்டுக்கு கதை சாத்துவாங்க. அதாவது சாத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சாத்தும் போது இது நல்லா உள்ள தட்டுறதுனால அது லாக் ஆகாது. 1/2 மணி நேரம் கழித்து யாரும் இல்லாத நேரத்தில் போய் கற்பழிங்க. 13 பேரை அவன் அது மாதிரி இருக்கு. 13வது ஆள் தான் அந்த பொண்ணு சாமர்த்தியமாக அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு மாட்டி விட்டுறான். போஸ்டன் ஸ்ட்ராங்லர் ஏறத்தாழ அதை பேஸ் பண்ணி தான் இது சிங்கப்பூர் ரோஜாக்கள் படம் அதை அடிப்படையில் வச்சு தான் வந்து. அதெல்லாம் வந்து இந்த பெர்வர்டட் மைண்டு எல்லா காலத்திலும் உண்டு. இதில் வந்து போலீஸ் இன்னும் ஆதாரத்தை இன்னும் நிறையா கொடுத்துருக்கணும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு நீங்கள் வந்து இன்னும் பார்த்துருக்கணும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான் உங்களுக்கு ப்ரூஃப், அல்டிமேட் ப்ரூஃப். அது இல்லைன்னும் போது எப்படி அவனை நீங்கள் இது பண்ண முடியும்? இந்த சட்டமே என்ன சொல்லுது? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. இதில் நம்ம இது பண்ண வேண்டியது வந்து ஆதாரத்தை சரியான முறையில் காவல்துறை கொடுக்கலங்கிறது காவல்துறை மேலே தான் நம்ம 8 வருஷமா எப்படி சார் அவங்க இந்த ஆதாரம் அவ்வளோ அதாவது முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. 8 வருஷமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஆதாரம் சரியாக கிடைக்கல. எவனையோ பிடிச்சிட்டு விட்டாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். யாரையோ பிடிச்சிட்டு விட்டாங்க. இந்த கேஸை மூடுறதுக்கு எதையோ ஒரு கொடுத்து விட்டாங்க. அவங்க அம்மாவை கொலை பண்ணது இந்த பையன் அப்படின்றது அந்த கேஸ் எப்படி சார்? அவனுக்கு ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும். நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. பல மனநோயாளிகளுடைய வளர இதை பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவன் நம்ம எல்லாத்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல் போஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு 3 டேஸில் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும்னு நமக்கு பெரிய வித்தியாசத்தையே காணும். இவங்க ஏன்டா உள்ளே இருக்கிறானுங்க, நமக்கு அவனுக்கு வித்தியாசத்தையே காணுமே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த முக்கோணம் சதுரம் இந்த மாதிரி வெட்டி போட்டு ஒரு டப்பாவில் வச்சு அதை கரெக்டாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம். அது வந்து இத்தனை நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணாக்கா யூ ஆர் மென்டலி ஆல்ரைட்டுன்னு அர்த்தம். அது ஒரு கணக்கு இருக்குது. அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் போட்டு கொடுத்துட்டாங்க. எங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி முடியல டாக்டர்ஸு. பசுபதி நான் கிளாஸ் பண்ணிருந்தான். ஏய் இன்னும் 2-3 டெஸ்ட் வச்சாங்கன்னா நம்மளை உள்ளே வச்சுருவாங்க போயிட்டு ஒவ்வொன்றா ஃபெயில் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் தான் அவர் ஃபெர்னாண்டஸ் எனக்கு வாத்தியார் இருந்தார். அவர் சொன்னார், நமக்கெல்லாம் சரியாக வராது, இவனுக்கு அதை அடிக்கடி போட்டு ட்ரெயின் பண்ணி மாட்டிக்கூடாதுன்னு கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அது அந்த சென்ஸ் தான் அவனுங்களுக்கு இருக்கும். அவன் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம். எங்கள் 2 பேர்த்துக்கு சீட்டு எல்லாம் போயிடுச்சு, சேர் இல்லை. ஒரு பேஷண்ட்டு வேகமாக ஓடி வந்து 2 சேரை கொண்டு வந்து போட்டு உட்காருங்க டாக்டர் அப்படின்ச்சு. அந்த பசுபதி நானும் தான். இவ்வளோலாம் தூக்கி உள்ளே போட்டாங்க. புரியுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உட்காந்துக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு எனக்கு தட்ட வேண்டியது. நான் திருப்பேன், வணக்கம். அப்புறம் தான் கொஞ்சமாக தகராறாச்சு. திருப்பி தட்டிட்டு அவர் ஃபெர்னாண்டஸை பற்றி என்ன அப்படின்னார். திருப்பி தட்டிட்டு சொல்கிறதுக்கு பயமா அதை அடிச்சுக்கிட்டு விட்டானே என்ன பண்ண, இப்போ தெளிவாடுறா அப்படின்னார். அப்புறம் அவங்க கூப்பிட்டார். எதுக்காக உள்ள வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு வரும்போது எலி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு அந்த எலியை பிடிச்சி கொண்டுட்டேன். இது வழக்கமாக செய்கிறதானே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை வந்து எங்கள் அம்மா திட்டினா,
எனக்கு கோவம் வந்துருச்சு. இந்த வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுனால தானே நீ அம்மான்னு சொல்லி என்னை மிரட்டுற, அந்த வயிற்றுக்குள்ளாரே நான் போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை கொண்டுட்டு அவள் வயிற்றுக்குள்ளார போகிறதுக்கு ட்ரை பண்ண செக்ஸ் வச்சு. இது மாதிரி இன்னும் 10 கேஸ் 15 கேஸ் நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தால் தான் உள்ளே சேர்த்துவாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சுலபமாக சேர்த்த முடியாது. ஏன்னா நமக்கு பிடிக்காதவங்கள மென்டல் கேஸ்ன்னு சொல்லி உள்ள தடுக்கும். அதனால் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். மேஜிஸ்ட்ரேட் பார்த்து செக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு எஸ்ன்னு சொன்னாலோடய நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட முடியாது. ஃபைன் சார். இவ்வளவெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அதே தான் இன்றைக்கி இதுலேயும் போலீஸால் அவங்க ஆதாரத்தை காட்ட முடியல. நீங்களும் நானும் இவ்வளோ நேரம் யோசிச்சு பேசுகிறோமே, அதை அந்த ஜட்ஜி யோசிச்சிருக்க மாட்டார். ஒரு எப்படி ஜட்ஜி மேலே சந்தேகம் வரும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன். இஸ் a common man, is unknown தான், unknown person. அவருக்கு அவரை வந்து ஒரு ஜட்ஜி ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம். ஃபைன் சார். இது உண்மையாகவே இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதுவே ஒரு மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது சார். நாங்கள் டாக்டர்ஸ் 2 பக்கமும் தான் பார்ப்போம், ஜட்ஜும் 2 பக்கம் தான் பார்ப்பாங்க. குற்றம் சாட்டி தானே ஒருத்தன் குற்றவாளி இல்லை. அதான் கலைஞர் வசனமே. குற்றவாளின்னு வர்ற மந்திரிகுமாரி படத்தில் எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்த படம். எஸ்.ஏ. நடராஜன் தான் குற்றவாளியாக இருப்பார். ராஜகுருவோட மகன், பவர்ஃபுல் மேன். குற்றவாளின்னு ஆரம்பிப்பார் அரண்மனை தர்பாரில். அரண்மனை நாயை அடக்கடா வாயை, குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் ஒருவனை பார்த்து குற்றவாளி என்று சொல்வதற்கு எந்த நாட்டு சட்டத்திலடா இடம் இருக்கிறது? 48ஆம் வருஷம் கலைஞர் எழுதின வசனம். அதுதான் சட்டம். குற்றம் நிரூபிச்சாதான் நீங்க குற்றவாளி. யாரை வேணாலும் சந்தேகத்தில் கூட்டு போய் நிறுத்தலாம். அந்த காலத்தில் அதுக்கே ஒரு நாள் ஜெயிலில் இருந்தோம் தெரியுமில்ல அப்படின்னு சந்தேகத்தில் கூட்டு போனோம். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அவ்வளோ இது பண்ணும். ராத்திரில பொண்ணு லேட்டாக வர்றா அப்படின்னாவே அந்த காலத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பொண்ணு லேட்டாக நைட்டு வருதுனாலே. ஐடி இண்டஸ்ட்ரி வந்த புதுசலமா நைட் டியூட்டி போட்டாங்க. எங்கள் எதிர் வீடு, நான் இருந்த இடத்துல எதிர் வீடு 2 பொண்ணுங்க ஐடியில் வேலையில் சேர்ந்துருச்சு. அவங்க அப்பா வந்துட்டார். ஏன்னா அதில் சேரத்துக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணி இளவு எடுத்ததெல்லாம் நான் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்த புதுசு. அப்போ தான் நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த புதுசு கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஒரு நாள் ராத்திரி 2-1:30 மணிக்கு கதவை தட்டுறாரு அவர். எந்திரிச்சு வெளியே போனேன். இப்போ தான் வர்றாங்க. என்ன பண்ணு, எப்படி வந்தாங்க? அந்த வண்டி நிற்கிது. கம்பெனி வண்டி கொண்டு விட்டுருமா? எங்க கம்பெனி வண்டியில் கொண்டு விடுறாங்க. அதில் 10 பொண்ணுங்க இருக்காங்க. இதில் உங்கள் பொண்ணு மாத்திரம் சந்தேகப்படுறது என்னங்க அர்த்தம்? இது ஆரம்பம். போக போக என்னாச்சுன்னா பழகிட்டாங்க. தெருவில் 10-15 பொண்ணுங்க அந்த மாதிரி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா இவங்கள கொஞ்சம் சாப்பிட்டியா என்னன்னு சொல்லி கதவை தர்றாங்க. அக்செப்டன்ஸ். இன்னைக்கு வந்து அது ஐடியில் லேட்டாக வர்றதை பற்றி யாரும் கேட்கறது நார்மலைஸ் இன்னைக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி காலங்கள் மாறும். அதாவது என்னன்னா இவ்வளோ மாடர்ன் டைம்லேயே பொண்ணு லேட்டாக வந்ததை தப்பாக நினச்சி அப்பாக்களும் அம்மாக்களும் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. இப்போ நான் இன்னொரு முதல்லையே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மாணவி வந்து வாட்ஸ்அப்பில் அவளும் 2 பேர் கிளாஸ்மேட்டு, அவனோட 2 பேர் சேர்ந்து விதவிதமாக போஸ்ட் எல்லாம் கொடுத்து இது இல்லை கொஞ்சம் நெருக்கமான போஸ்ட் எல்லாம் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டான். நான் வாத்தியார் கூப்பிட்டு கேட்குறேன், ஏமா நீ பாட்டுக்கு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து அந்த பொண்ணு தான் கூப்பிட்டு கேட்டேன். வீட்டில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எந்த காலத்தில் சார் இருக்கீங்க அடிச்சு. நான் 10ஆம் பசங்க. நான் சொன்னேன், நான் எந்த காலத்தில் வேணாலும் இருந்துட்டு போகலாம். நாளைக்கு உங்கள் அப்பாவோ அம்மாவோ வந்து என் பொண்ணு இப்படி போயிருக்கா, நீ வாத்தியார் இருந்து என்னடா பண்ணி கிழிச்சேன்னு கேட்டாங்கன்னு என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியாது. இம்மிடியட்டாக உங்கள் அப்பாவோ அம்மாவும் வரணும் அப்படின்ட்டு வந்து காட்டினது. அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ட்டாங்க. அவங்களே அக்செப்ட் ஆகிடுச்சு. சமுதாயம் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நம்ம அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை. இனிமேல் என்ன கேட்காதீங்கன்ட்டு நான் என்னுடைய காலத்தை வச்சு நான் சொல்கிறேன். இது எங்கள் காலத்தில் இது டூ மச். இன்றைக்கி நீங்களே சொல்லிட்டீங்க, ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு, பார்த்துக்குங்க. இது பின்னாடி வேற எங்கேயா போயிட போகுது. புரியுது சார். இதெல்லாம் கால மாறுபாடு.
அதனால தான் நம்ம இப்போ இந்த கேஸில் வந்து போலீஸ் 8 வருஷம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால ஆதாரத்தை காட்ட முடியல. எவனையோ பிடிச்சிட்டு விட்டார், அவனை குற்றவாளி ஆக்க முடியலங்கிறதா உண்மை. ஃபைன் சார், இது வந்து உண்மையாவே இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல. இன்னும் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படலை, இல்லை இவர் தான் குற்றவாளியான்றது தெரியலன்னு நீங்களும் சொல்றீங்க. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே அவர் விடுதலை ஆயிட்டாரு, குற்றவாளி கண்டுபிடிக்கப்படும். உண்மையான குற்றவாளிகள் யாரையா மாட்டி விட்டு உண்மையான குற்றவாளி ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான், அதுதான் என் மனசுல படுது. இது தெரியல சார், இதுதான் பயமா இருக்கு இப்போ. அவ்வளவுதான். ஃபைன் சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.